நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் விளையாட்டும் பயிற்சியும் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் விளையாட்டும் பயிற்சியும் என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு விளையாட்டு துறைகளை சார்ந்த விளையாட்டுகளை பற்றி விளக்கமாக தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்று நமது நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ள இருக்கிற விளையாட்டு கபடி. மண்ணின் மனம் வீசும் விளையாட்டு கபடி, மனதில் துணிச்சலை கொடுக்கும் விளையாட்டு கபடி, மூச்சை பெரும் உயர்த்தி காட்டக்கூடிய விளையாட்டு இந்த ஒரு கபடி. கிராமத்தில் இருந்து தொடங்கி உலகம் வரை உயர்ந்து நிற்கிறது கபடியானது. ஆக கபடியை பற்றி பல்வேறு தகவல்களை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நமது நிலையத்திற்கு பாலகிருஷ்ணன் அவர்கள், அதாவது கபடி பயிற்சியாளர், நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அவரை நேர்களாகிய உங்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கபடி அப்படிங்கிறது மண் வாசம் மிகுந்த ஒரு விளையாட்டு. முதல்ல இந்த விளையாட்டு எப்படி தோன்றுது அதை பற்றி சொல்லுங்கள். இந்த இடத்துல தொடங்குச்சு, எப்படி உலகெங்கும் இப்போ பறந்து நிற்குது இல்லையா கபடி அப்படிங்கிற விளையாட்டு, அதை பற்றி சொல்லுங்கள். கபடி பார்த்திங்கன்னா எப்போ தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் தோன்றுச்சு. இதை இந்த விளையாட்டு ஆரம்பமானது பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஜல்லிக்கட்டு. ஆமாம். அந்த ஜல்லிக்கட்டுக்காக பயிற்சி பெற்றாங்க. அந்த பயிற்சி பெறும்போது தான் இந்த கபடி விளையாட்டே தோன்றுது. ஓகே. அப்போ இந்த கபடின்ற பேர்லாம் இல்லை, கைப்பிடி. கைப்பிடி அப்படிங்கிறது கைப்பிடிச்சு அந்த ஏறு தழுவுதலுக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க ஆரம்பிச்சது கைப்பிடி. காலப்போக்கில் கபடியாக மாறிடுச்சு. ஓகே. கபடின்னு பேரை மாறி சடுகுடுன்னு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கபடின்ற வார்த்தை வர முன்னாடி சடுகுடுன்னு வர நடுவில் இருந்துச்சு. அதன் பிறகு கபடியாக இதை உருவெடுத்து இந்த தெற்காசியா பரவி உலகம் முழுவதும் இன்றைக்கி கபடி விளையாட்டு பரவலாக விளையாடி கொண்டிருக்காங்க. ஆமாம். இப்போ தமிழ்நாட்டில் உருவாச்சு அப்படின்னு சொல்லிங்க 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொட்டு நமக்கு ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம் கபடி. அதுவும் பார்த்தீங்கன்னா கபடிங்கிறது கிராமப்புறங்களில் அதிகமாக விளையாடின ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது புதுசாக இப்போ நிறையா இருக்கிற பசங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னும் தெரியல, கபடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. இப்போ கபடி அப்படின்னா என்ன மாதிரியான விளையாட்டு, அதில் எத்தனை வீரர்கள் இருப்பாங்க, அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க. நீங்கள் சொல்கிற போல் கபடி என்பது கிராமத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டு தான். அது காரணம் என்னென்னா, இந்த விளையாட்டுக்கு உபகரணங்களே தேவையில்லை. ஒரு ஷார்ட்ஸு, ஒரு பனியன் இருந்தால் போதும், ஒரு குறுகிய அளவு மைதானம் இருந்தால் போதும். அது கொஞ்சம் நீள்வாட்டிலையும் பக்கவாட்டிலையும் ஒரு 15 மீட்டர் அளவுக்கு மைதானம் இருந்தால் போதும். 15 மீட்டர் அளவுக்கு ஒரு இடம் இருந்தாலே போதுமானது. மாணவர்கள் அதை ஈஸியாக அந்த பிளேயர் பணமே செலவு ஒரு ஷார்ட்ஸ் பனியன் இருந்தால் போதும், போய் ஈஸியாக விளையாடலாம். இது 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. சீனியர் கிரேட்னு சொல்லுவாங்க. சீனியர் கிரேடுக்கு பார்த்தீங்கன்னா 13/12 சைஸ், 13 மீட்டர்ஸ் லென்த்து, 12 மீட்டர்ஸ் பிரெத், 15 மீட்டர் அந்த மாதிரியான இடம் இருந்தாலே போதுமானது. அதுக்கு எக்ஸ்ட்ரா பிளே ஃபீல்டு அவங்களுக்கு டிஃபென்ஸ் போய் அடிக்கும்போது, ரைடர் போகும்போது, டேக்கிள் பண்ணும்போது விழுகிறதுக்கு ஒரு 3 மீட்டர் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அந்த ரீபவுண்ட் லைன் வேணும். இல்லை சொன்ன மாதிரி அந்த நிறைய உபகரணமும் தேவைப்படாது. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவல். ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா 12/8 அவங்க 12 மீட்டர் 8 மீட்டர்ஸ் அகலம் இருந்தால் போதும். 12 மீட்டர் நீளமும் 8 மீட்டர்ஸ் அகலம் இருந்தாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் 11/8 அவங்களுக்கு 11/8 மீட்டர்ஸ் இருந்தாலே போதுமானது அவங்களுக்கு. ஓகே. அது என்ன சார் ஜூனியர் சப் ஜூனியர் என்னும்போது அவங்களுடைய அகலம் நீளமானது இடங்கள் மாறுது இல்லையா, அது என்ன காரணத்தினால? வயது வாரியாக பிரிக்கிறாங்க. ஓகே. சீனியர், சப் ஜூனியர், ஜூனியர்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த வயது மட்டும் இல்லாமல் அந்தந்த வயதுக்கு எடையும் இருக்குது. கபடியில் பார்த்தீங்கன்னா எடை சார்ந்து தான் விளையாடுறாங்க. ஓகே. ஒரு சீனியர் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 80 கிலோவுக்கு மிகாமல் இருக்கணும். 80 கிலோவுக்கு மேலே இருந்தால் அந்த விளையாட்டு வரை விளையாட முடியாது. ஓகே. இப்போது சீனியர் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 70 கிலோ இருக்கணும். 70 கிலோவுக்கு மேலே இருந்தால் அந்த கிலோ கேட்டகரி அதிகமாக இருந்தால் அந்த விளையாட முடியாது. அந்த கேட்டகரியில் விளையாட முடியாது. ஓகே. அந்த கேட்டகரியில் விளையாட முடியாது அந்த வயது பிறந்து. இப்போ ஜூனியர்னு பார்த்தீங்கன்னா 55 கிலோ, அதற்கு மேலே இருந்தால் விளையாட முடியாது. சப் ஜூனியர் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 52 கிலோ. 52 கிலோ கரெக்டாக பார்ப்பாங்களா? அதெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே. இருந்தால் விளையாட முடியாது. ஓகே. இப்போ எத்தனை வீரர்கள் விளையாடுவாங்க? ஒரு ஆப்போசிட் டீம் 2 டீம் இருக்கும் இல்லையா, எத்தனை வீரர்கள்? ஒரு அணிக்கு மொத்தமாக 12 பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரு அணி என்பது 12 வீரர்கள் உள்ள 12 வீரர்கள் ஒரு குழு தான் ஒரு அணி என்பது. ஆனால் அந்த உள் மைதானத்தை விளையாடக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 7 விளையாட்டு வீரர்கள். ஒவ்வொரு அணிக்கும் தலா 7 விளையாட்டு வீரர்கள் மைதானத்தில் விளையாடுவாங்க. ஓகே. 7 பிளேயர் இருந்தால் போதும், நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.
ஒரு 7 பேர் இருந்தாலே இந்த 7 பேர் இருந்தாலே போதுமானது விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் ஒரு அணி என்பது 12 விளையாட்டு வீரர்கள். அப்போ எப்போ வந்து மீதி இருக்கிற நபர்கள் வந்து அதில் ஆட் ஆவாங்க? அந்த மீதி உள்ள 5 நபர்களை சப்ஸ்டியூஷன் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அந்த சப்ஸ்டியூஷன் கூட பார்த்தீங்கன்னா டைம் அவுட் கேட்டு நம்ம இருக்கிற அம்பையர்ஸ் கிட்ட டைம் அவுட் கேட்டு நமக்கு எப்போ தேவையான டைமில் யாரை யாருக்காவது இன்ஜுரி ஆனாலோ இல்லை சரியாக விளையாடினாலோ அவங்கள மாற்றுறதுக்கு நம்ம மாறுதலுக்கு அதை பயன்படுத்தலாம். இப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க 12 வீரர்கள் மொத்தமாக இருப்பாங்க, 7 பேர் வந்து மைதானத்தில் இருக்கணும், இந்த விஷயம்லாம் சொன்னீங்க. பெண்கள் இடத்துல எந்த அளவுக்கு கபடி அப்படிங்கிறது இப்போது அதிக அளவில் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா, எப்படி அவங்க வரவேற்கிறாங்க இந்த விளையாட்டை, அதை பற்றி சொல்லுங்கள். அப்போ நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த விளையாட்டில் எத்தனை ஆண்டுகளாக இதில் துறையில் இருக்கீங்க? 20வது ஆண்டு இந்த மாதம் முடிந்த 19 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. உடற்கல்வி ஆசிரியராக, பயிற்சியாளராக கடந்த 20 ஆண்டுகள் ஆகும் போது, அதாவது கபடி துறையில் சிறந்து விளங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விளையாட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. ஏன்னா உடல் வலிமை அதிகமாக தேவை, அதனால் இவங்க ரொம்ப தயங்கினாங்க. வீட்டில் பேரண்டல் சப்போர்ட்டும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதனோட விழிப்புணர்வு நல்லா வந்திருக்கு. பெண்கள் ஆண்களுக்கு சரிசமமாக இன்றைக்கி பங்கு பெறுறாங்க. பள்ளியிலையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் நல்லா ஒரு பாய்ஸை விட கேர்ள்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, நல்லா விளையாடுறாங்க, ஆர்வமும் இருக்குது. பெற்றோர்களும் அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. பெண்கள் நல்லா இப்போ மகிழ்ச்சியாக இருக்க அவங்க கலந்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போது வந்து உங்களை பற்றி நீங்கள் வந்து எவ்வளோ பிள்ளைங்களை வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க, அவங்க அடுத்தடுத்த கட்டங்களை வந்துட்டு ரீச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு டீமை செட் பண்ணுறது எங்கள் வேலை. ஓகே, ஒரு ஸ்கூலில் ஒரு டீமை செட் பண்ணோம்னா அந்த டீமு ஜோனல் லெவல் மேட்ச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, அந்த ஜோனல் லெவல் மேட்ச்சில் அந்த பிள்ளைங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணி வெற்றி பெற்றாங்க. இது வந்து நீங்கள் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? 2 டீம், ஆண் அணி பெண்கள் அணி, தனித்தனியாக 2 அணிகள். அந்த 2 அணிகளும் நம்ம தயார் பண்ணும்போது ஜோனல் லெவல் அந்த கேமில் வின் பண்ணும்போது அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க, ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் சொல்லிட்டு. அதில் நல்லா அவங்க விளையாட்டு திறனை வெளிப்படுத்தும் போது அதில் தேர்வு பெற்று நேஷனல் லெவல் போகிறாங்க. அந்த நேஷனல் லெவலையும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னா அங்கே நம்ம கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கிற நம்ம இந்தியன் அணியோடைய நிர்வாகிகள் வந்து அங்கே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது இல்லையா, கபடி விளையாட்டு, அது அவங்க பார்க்கும்பொழுது அங்கே தேர்வு பண்ணுவாங்க. அந்த தேர்வு எதுக்காகனா இந்திய அணியில் இடம்பெறுவதற்கான தேர்வு. அந்த நல்லா விளையாடக்கூடிய மாணவர்களை இந்திய அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பில் சேர்த்து அங்கே அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நிலையாக போகிறாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பள்ளியில் ஒர்க் பண்ணுறதுனால, ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறதுனால, பயிற்சியாளராக இருக்கிறதுனால, நான் இது வரைக்கும் நான் சென்ற பள்ளியில் கபடி என்ற அந்த ஒரு வார்த்தை ஒலிக்கும். அதுவும் பெண்கள் அந்த அணி கண்டிப்பாக ஒலிக்கும். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப அதை சொல்லிக் கொடுக்கணுன்றாங்க. ஆண்களை ஈஸியாக கற்றுப்பானுங்க, பொம்பளை பசங்களுக்கு அந்த பேஸ்லேருந்து சொல்லித்தரணும். செயின் மூமெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு செயின் மூமெண்ட்ஸ் சொல்லித்தரணும், அப்புறம் எப்படி பிடிக்குது சொல்லித்தரணும், அப்புறம் ரைட் பண்ணும்போது எப்படி நம்ம ஸ்டெப்ஸ், எப்படி ரைடிங் மூமெண்ட்ஸ் எப்படி போயிட்டு வரணும், அதை பற்றி இப்போ சொல்லணும். நீங்கள் எனக்கு ரைடிங்னா டிஃபென்ஸ்னா கபடியில் அது ரைட்னா நம்ம மைதானத்தில் நம்ம ஒரு மைதானம் என்பது 2 ஹாஃபாக பிரிக்கப்பட்டிருக்கும். சென்ட்ரல் கோர்ட்லேருந்து நடுக்கோடுன்னு சொல்லுவாங்க. நடுக்கோட்டிலேருந்து ஆப்போனண்ட் கோர்ட்டில் போய் ஆப்போனண்ட் கோடை தொடுறதுக்கு முன்னாடியே கபடி என்ற மூச்சு எடுத்துக்கிட்டு அந்த 7 விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க, அவங்கள தொட்டு புள்ளிகள் எடுக்கிறது தான். அதுதான் ரைடு. கபடி இந்த ரைடருக்கான கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் அவர் போய் பாயிண்ட் எடுத்துடணும், புள்ளி எடுக்கணும். அல்லது அந்த ஆப்போனண்ட் கோர்ட்டில் 2 லைன் இருக்கும். ஒன்று பக் லைன் சொல்லுவாங்க, அடுத்தது போனஸ் லைன் சொல்லுவாங்க. இந்த பக் லைன்றது ஒரு உயிர்ப்பு லைன் சொல்லுவாங்க. அந்த லைனை கிராஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட் எடுக்காம திரும்ப வந்துடலாம் அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள அவர் கோர்ட். அதாவது என்னன்னா ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க இவங்களை பிடிக்க கூடாது. அவங்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பிடிச்சா அவங்கள தொட்டுக்கிட்டு வந்தா பாயிண்ட் அப்படியே கிடைச்சிரும். இல்ல அவர் அவுட் ஆனா அவுட் ஆயிடுவாரு. இன்கேஸ் அவர் ஆளையும் பிடிக்கல, இப்போ அவரை டச் பண்ணிட்டு இவர் வந்துட்டு அவுட் ஆயிட்டானா ஆப்போசிட் டீமுக்கு பாயிண்ட் போகுமா? ஆமா, இவர் அவுட் அங்க பிடிக்கப்பட்டா ஆப்போசிட் டீமுக்கு பாயிண்ட் போயிடும். ஒரு அங்கிருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாருன்னா இவங்க டீமுக்கு வரும். இவர் பாயிண்ட்டை வந்து பிடிக்கவும் இல்லை, பாயிண்ட் எடுக்கவும் இல்லை. ஆனால் அவரை வந்து ரைடரை வந்து சேஃபாக வரணும்னா, போன ரைடர் சேஃபாக வரணும்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவாங்க, பக் லைன். அந்த லைன் அவர் கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த லைன் எங்கே போட்டிருக்கோம்? 2 அந்த மைதானத்துல நடுக்கோட்டுக்கு அடுத்த கோட்டு. இப்போது சீனியர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நடுக்கோட்லேருந்து 3.75 மீட்டர்ஸில் அந்த கோடு இருக்கும். நடுக்கோட்லேருந்து 3.75 மீட்டர்ஸ், 75 மீட்டர்ஸ், அது 3.25 மீட்டரில் அந்த லைன் மீட்டர்ஸ் இருக்கும். அந்த லைனை தாண்டிட்டு தான்
அவங்க வந்துட்டு அந்த 30 செகண்ட்ஸ்குள்ளே வந்துட்டு சேஃபாக வந்துடலாம். அப்போ பாயிண்ட் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க அந்த பக்லைனை தாண்டாமலையும் பாயிண்ட்டையும் எடுக்காமலேயும் வந்தாங்கன்னா ரைடர் டிக்ளேர்ட் அவுட். ஓகே, நாட் கிராசிங் த பக்லைன் ரூல் பிரகாரம் அவங்க பிளாக் அவுட்னா அவர் வெளில போயிடுவார். அவுட் வெளியே போயிடுவார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்னா அது நீங்க டீம்ல பேசி முதல்ல வந்துட்டு இந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள போயிட்டு வரணும்ன்ற நபரை நீங்க சொல்லி அப்படி அனுப்புவீங்க. இல்லை, எல்லா நபர்களுக்கும் அந்த ரூல் தெரியும். 30 செகண்ட் தான் நம்ம ஒரு ரைடர் பண்ணணும்னு. அவங்க விருப்பமானவங்க போவாங்க. பெரும்பாலும் இப்போ 7 பேர் இருக்காங்கன்னா அந்த அணியில 7 பேர் அந்த ஆட்டத்தில் துவக்கத்தில் அவங்களுக்குள்ளே முடிவு பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் அந்த அணியினுடைய கேப்டன் முதல்ல ரைட் பண்ணுறது விரும்புவாங்க. ஓகே, அதை விரும்புவாங்க, அவங்க தான் போயிட்டு வருவாங்க. அதுதாங்க. ஸோ இது வந்து ரைட் அப்படிங்கிறது. டிஃபென்ஸ் அதை பற்றி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் ஆப்போனட். இப்போ என்ன ரைடர் பிடிக்க வராங்க இல்லையா, ஆப்போனட் அணியில் 7 நபர்கள் இருப்பாங்க. ரைடர் என்பது ஒருத்தர் தான் போகிறார் ஆப்போனட்டு அணிக்கு தொடுறதுக்காக. டிஃபென்ஸ் என்பது 7 விளையாட்டு வீரர்கள் அணியில் இருப்பாங்க. ஓகே, அந்த 7 நபர்களும் அந்த ஒரு நபரை வந்து பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ஓகே, எப்போ பிடிப்பாங்கன்னா ஒன்று நம்ம அணியை டிஃபென்ஸ் அணியை ஆட்களை தொட வரும்போது பிடிப்பாங்க. ஓகே, இல்லையா அந்த பக் லைன் ஒன்று சொல்லியிருக்கேன். அடுத்தது போனஸ் லைன் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பக் லைன்லேருந்து 1 மீட்டர் தூரத்தில் இருக்குது. 1 மீட்டர் தூரத்தில். ஆமாம், அது சென்ட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா 4.75 மீட்டர்ஸில் இருக்குது சீனியர் கேட்டகரிக்கு. ஓகே, அந்த லைனை கிராஸ் பண்ணாங்கன்னா ஒரு ரைடர் வந்து ஒரு புள்ளி அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரைடருக்கு டீமுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அப்போ அந்த டிஃபெண்டர்ஸ்ன்றவங்க இந்த பிடிக்கிறதுக்காக தயார் உள்ளவங்க. தன்னுடைய அணியில் யாராவது பிடிக்க வந்தாலோ தொட வந்தாலோ அந்த போனஸ் லைனை கிராஸ் பண்ண வந்தாலோ பிடிப்பாங்க. ஏன்னா இதுக்கு புள்ளி அங்கே போயிடும். ஒரு ஆள் அவுட் ஆகிடுவான், அந்த தருணத்தை பிடிப்பாங்க. இல்லைன்னா நம்ம போனஸ் லைனை கிராஸ் பண்ணும்போது பிடிப்பாங்க. இல்லை சில நேரங்களில் அவரே ஒழுங்காக பார்வை எல்லார் சைடும் 7 பேருமே கவனிக்காமல் இருக்கிற டைம்லேயும் பிடிப்பாங்க. இந்த 3 முறையில் அவுட் ஆகிறதுன்னு வாய்ப்பு இருக்குது ரைடர் டிஃபெண்டரால். ஓகே, ஸோ வந்து ரைட் அண்ட் டிஃபென்ஸ் இதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து கபடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கபடிங்கிறது நான் சொன்ன மூச்சு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அப்படின்றது ஒரு காமனானது கபடியில். இப்போ இதுக்கான உடற்தகுதி ஏதாவது இருக்கா? நீங்கள் சொன்னது அதாவது இந்த வெயிட்டை தாண்டி அவங்க தன்னை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆயத்தப்படுத்திக்கணுமா? உணவு பழக்க வழக்கங்கள் ஏதாவது? எல்லா விளையாட்டுகளுமே உடற்தகுதி இருக்குது மேம். அதுவும் கபடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான உடற்தகுதி தேவை. ஏன்னா இது பாடி கான்டாக்ட் கேம் சொல்லுவாங்க. நேரடியாக ஒரு நம்ம இன்னொருவோட சேர்ந்து பிடிச்சி விளையாடுறது. சும்மா ஃபுல் பாடி கான்டாக்ட் கேம் இது. நம்மளை எந்த உருவத்தில் வேணால் விழலாம், எப்படி வேணாலும் நம்மளை புரட்டி போடுவாங்க. அதற்கான உடற்கூறுகள் இதில் ஏதாவது ரூல்ஸ் இருக்கும்ல சார்? இங்கே இந்த மாதிரி காலில் தான் வந்து டச் பண்ணணும், இல்லை காலை பிடிக்கணுமா, இல்லை எந்த இடத்துல பிடிக்கணும்? ரூல்ஸ்ன்னு சொல்ல போனால் பிடிக்கிறதுக்கு உடலில் பிடிக்கிறதுக்கு எங்கே ரூல்ஸ் இல்லை. ஓகே, பிடிக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. ஓகே, ஆனால் நம்ம விளையாடக்கூடிய நம்ம ட்ரெஸ்ஸை பிடிக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. ஓகே, கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முடியை பிடிக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரெஸ்ஸை பிடிக்கக்கூடாது, முடியை பிடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இதுதான் இருக்குது. அவசரம் மற்ற உடலில் இந்த பாகத்தை பிடிக்கக்கூடாதுன்னு அப்படி இல்லை. கால்கள் கைகள் எது கிடைக்கும் பிடிக்கலாம். ஓகே, நீங்கள் உடற்தகுதி அதை பற்றி கேட்டால் உணவு பழக்க வழக்கங்கள் அதை சொல்லுங்கள். உடற்தகுதின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல தீய பழக்க வழக்கங்கள் போகக்கூடாது. ஓகே, உடற்பயிற்சி டெய்லி செய்யணும். எந்த மாதிரியான உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்ய வேண்டியது இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இந்த விளையாட்டு விளையாடும் போது நம்ம வெயிட்டை ட்ராவல் பண்ணி தான் வரணும். ஒருத்தவங்க நம்ம தடுக்கிறான்னா அவனை புஷ் பண்ணிட்டு வரணும். அப்போ உடல் தகுதி நமக்கு நல்ல வலிமையாக இருந்தால் தான் அவனை தள்ள முடியும். இப்போ நல்ல உணவு பழக்கங்கள் இருக்கணும், நேரத்துக்கு தூங்கணும். ரெஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். நேரத்துக்கு தூங்கணும், உடற்பயிற்சி தினமும் செய்யணும். செய்தால் மட்டும்தான் நம்ம உடல் திறன் வந்து வளர்த்துக்க முடியும். ஓகே, இப்போது எந்த வயசுலேருந்து இப்போ கற்றுக்கணும்? இப்போது நேயர்கள் கூட பார்த்துட்ருக்காங்க, சின்ன குழந்தையிலேருந்து நான் கற்றுக்க வைக்கணும் என் குழந்தை அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவுக்காக விளையாடுற வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதா கூட இருக்கலாம். சில பெற்றோர்கள் வந்துட்டு பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுன்றதுக்காக அனுப்பலாம். எந்த வயசுலேருந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி? 8 வயது வரைக்கும் நம்ம பிள்ளைங்களை இதில் இன்வால்வ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த க்ரோத் பீரியட் அவங்களுக்கு 8 இயர்ஸ்லேருந்து அவங்க இந்த கபடி ஃபீல்டில் ஜாயின் பண்ணலாம். 8 வயசுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே போன்லாம் அவங்களுக்கு க்ரோத் இருக்காது, மசில் க்ரோத் இருக்காது, அவங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டியும் இருக்காது. 8 வயதுக்கு பிறகு நம்ம எப்போ வேணாலும் இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம். அப்போது 8 வயதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா தேர்ச்சியான ஒரு வீரர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ஆண்டு காலம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 12 வயதுலேயே தேவைப்படும்? 12 வயதுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த ஸ்கில் வந்துடும். அப்போ ஒரு 4 வருடங்கள்னு சொல்லலாம். அதாவது 12 வயது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு டோட்டலாக அந்த கேமை பற்றி ஸ்கில் வந்துடும். அந்த 12லேருந்து ஒரு 16 வயது
அவர் நல்ல கேமை கற்றுக்கலாம். ஓகே. அதில் இன்னும் மெருகேறினா 16லேருந்து ஒரு 24 வயசு வரைக்கும் நல்லா மெருகேறிடுவார். ஓகே. இன்னும் ஒரு அட்டைன் பண்ணுற கம்ப்ளீட் பார்த்தா 26லேருந்து 28க்குள்ளே ஒரு கேம் 30 வரைக்கும் விளையாடலாம். அப்போ எத்தனை ஆண்டு காலம் ஆகும் சார்? அதாவது நீங்கள் ஒரு வீரர் சிறந்த பயிற்சியாளராக ஆகணும் அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம் ஆகும்? வீரர் சிறந்த பயிற்சியாளர் ஆகணும்னா இதற்கான பயிற்சியாளர் நேராக ஒரு வீரர் போயிட்டு பயிற்சியாளர் ஆக முடியாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வீரர் நேராக பயிற்சியாளர் ஆக முடியாது. அப்படி ஆகணும்னா அவங்க கிராமத்துலேயோ அவங்க ஊர்லேயோ அவங்க தெரிஞ்ச இடத்துலையோ செய்யலாம் பயிற்சியாளராக மாறி. பட் ரெகக்னைஸ்டு ஒரு ஆர்கனைசேஷனில் போனால் கல்வி தகுதி வேணும். அதுக்கான பட்டய படிப்பு இருக்குது. அதை படித்தா மட்டும்தான் ஒரு பயிற்சியாளராக மாற முடியும். ஓகே. அப்போ கபடிக்கும் கோர்ஸ் தனியாக இருக்கா? தனி கோர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக கோர்ஸ் இருக்குது. ஓகே. அப்போ அந்த கல்வி தகுதியை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்கள் பயிற்சியாளர் டெஃபினட்டாக நிறைய பேருக்கு உடற்கல்வி ஆசிரியராக இருந்து பயிற்சி கொடுக்கலாம். ஓகே. இல்லை உடற்கல்வி பயிற்சியாளர் அது இந்த பயிற்சியாளர் மாதிரி பிராக்டிஸ் செஷன் மூலமா உங்க சிறந்த வீரர் ஆகலாம். பயிற்சியாளர் ஆகணும் அப்படின்னா அதுக்கான முறையான ஒரு கல்வி தகுதி தேவை. அது எத்தனை ஆண்டு காலம் இருக்கும் சார் அந்த கல்வி தகுதி அப்படிங்கிறது? அது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லா கேமுமே தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. நானும் உடற்கல்வி ஆசிரியர் தான். அந்த முறையில் பயிற்சி கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. இதை தாண்டி பயிற்சியாளர்கள் தனியாக இருக்காங்க. அதற்கான பயிற்சி 1 இயர் கோர்ஸ் இருக்குது. டிகிரி முடிச்சிட்ட பிறகு 1 இயர் கோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனி பயிற்சி இருக்குது. அது படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே. இப்போது கபடி அப்படிங்கிறது எத்தனை மணி நேரம் இந்த கேம் விளையாடுவாங்க? நல்ல கேள்வி. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேம் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் டியூரேஷன். இந்த 40 மினிட்ஸ் டியூரேஷனில் 2 ஹாஃப் விளையாடுறாங்க. ஓகே. 20 மினிட்ஸ் ஹாஃபு, ரெஸ்ட் 5 மினிட்ஸ், ஓகே, மறுபடியும் 20 மினிட்ஸ் ஹாஃப். ஓகே. ஃபுல் கேம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஃபார் சீனியர் கேட்டகரி. அடுத்தடுத்த கேட்டகரிக்கு டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் அடுத்த கேட்டகரி கொஞ்சம் குறையும். இப்போ உமன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான். 15. அப்போ 30 மினிட்ஸ்னா இப்போ எனக்கு பாயிண்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்கணும்? பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம சொன்னது தான், ஒரு ரைடர் போயிட்டு டச் பாயிண்ட்டோ போனஸ் பாயிண்ட்டோ அங்கே எடுத்துகிட்டு வராங்க. இவங்க அன்றைக்கி சேரும். அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம்லேருந்து இந்த கோர்ட்டுக்கு ஆப்போனன்ட் கோர்ட்டுக்கு டச் பாயிண்ட்டு போனஸ் பாயிண்ட்டு எடுப்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி பாயிண்ட்டுகள் போயிட்டே இருக்கும். ஓகே. ஒரு ஆஃப் டைம் பார்க்கும்போது யார் லீடில் இருக்காங்க சொல்கிறது. அந்த 30 மினிட்ஸ் முடிவோட இல்லை ஆஃப் டைம் ஃபஸ்ட்டு ஸ்கோர் என்னன்னு தெரியும். ஹாஃப் டைம்னா அதான் ஒரு விளையாட்டு நடுவில் ஒரு ஹாஃப் டைம் பிரேக் இருக்கும். ஓகே. 40 மினிட்ஸ் டியூரேஷன் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு, அதில் 20 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். ஓகே. அந்த பிரேக்கில் அவங்க ஸ்கோர் என்னன்னு தெரியும். விளையாட்டு வீரர்களுக்கு தெரியும். அதுக்கு ஆயத்தமாவாங்க. பாயிண்ட்டு வேணுன்றவங்க அதுக்கான முயற்சி எடுப்பாங்க. ஓகே. பாயிண்ட் ஆல்ரெடி நிறைய வச்சுருப்பாங்க, அதை தக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்த ஹாஃபில் பார்த்தீங்கன்னா அதே ஆட்டம் விளையாட்டுருப்பாங்க. பாயிண்ட்டு வேணுன்றவங்க அதுக்கு அந்த முனைப்பில் கண்டிப்பாக பாயிண்ட் எடுக்கிறதுக்கான அஃபென்சிவ் ரைட்டுன்னு சொல்லுவாங்க, அஃபென்சிவ் கேம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாயிண்ட் வேணும். அவங்களுக்கு பாயிண்ட் அதிகமாக கூடுதலாக உள்ளவங்க டிஃபென்சிவ் கேம் ஆடுவாங்க. பாயிண்ட்டை கொடுக்காம நம்ம தக்க வைக்கணும்னு. ஆட்டத்தின் முடிவில் 40 நிமிஷம் முடிந்த பிறகு யார் அதிக புள்ளிகள் பாயிண்ட்ஸ் ஒரு புள்ளி அதிகமாக எடுத்தால் கூட அவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஓகே. இப்போது மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நான் இந்த கேள்வி ஒரு காமனான ஒரு கொஸ்டின் தான். மாணவர்கள் பற்றி பார்க்கும்போது பேரண்ட்ஸ் என்னோட குழந்தை இந்த விளையாட்டில் நல்ல லெவலுக்கு ரீச் ஆகணுன்றதை தாண்டி என்ன யோசிப்பாங்கன்னா, இதனால் அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன கொண்டு போவாங்க, அதாவது அவங்களுக்கு ஊக்கத்தொகையோ இல்லை அந்த ஃபீல்டில் எவ்வளோ நாள் ஆகும் போகிறதுக்கு, இதனால் அவங்களுக்கு ஏதாவது வருமானம் மாதிரியான விஷயங்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அவன் பள்ளியில் படிக்கும்போதே அவனுக்கு இங்கே இதுக்கு நம்ம பயிற்சியாளராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிறந்த வீரராக பள்ளியிலேயே அவன் ஒரு ஸ்டேட் லெவல் ஒரு கேமில் அவன் ஓகே ரெப்ரசன்ட் பண்ணி அவன் ப்ரைஸ் வின் பண்ணிதானா அவனுக்கே அவங்க ரிவார்ட்ஸ் தராங்க. ஓகே. அங்கேயே அவனுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்தது அவன் காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் நல்ல கேம்ஸ் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்களே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க அந்த கேம்ஸுக்காக. அப்படி மாணவர்கள் நிறைய பேர் போயிருக்காங்க. நானும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பிள்ளைங்க படித்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இருக்கும் இல்லையா? என்னுடைய மாணவனோ இல்லை மாணவியோ இந்த நிலையில் இருக்காங்க, கபடியில் வெற்றி பெற்று இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்காங்க? நிறைய மாணவர் இருக்காங்க. குறிப்பாக வினோத் என்ற மாணவர் இருக்காரு. ஓகே. அவர் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடி வரைக்கும் போய் விளையாடிருக்காரு. ப்ரோ கபடியில் பங்கு பெற்று இன்றைக்கி அவர் வாழ்வாதாரத்தை நல்லா உயர்த்தி வச்சுருக்காரு. வினோத் என்ற மாணவர் இருக்காங்க, பிரதாப் என்ற மாணவர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இன்றைக்கி கபடியால் ஸ்கூல் லெவலில் நல்லா விளையாடி, காலேஜ் லெவலில் நல்லா விளையாடி, ப்ரோ கபடி வரைக்கும் போய் விளையாடி தன் வாழ்வாதாரத்தை உயர்த்தி நல்லா இருக்காங்க. இன்றைக்கி ப்ரோ கபடி அப்படின்னும் போது தான் ஒரு விஷயம் திரும்ப கேட்கணும்னு தோணுது. கபடிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஆரம்பித்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் அதிகமாக விளையாடின ஒரு விளையாட்டு.
அந்த கிராமப்புறத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு கபடி அப்படிங்கிறது ப்ரோ கபடி லீக் வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு உலகம் முழுக்க எல்லாருக்கும் அறியக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு கலையாக இருக்கிறது இந்த கபடி அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு அது சிறந்து விளங்குது? அது உண்மையே இந்த ப்ரோ கபடி லீக் வந்த பிறகு இந்த மக்களின் பார்வை வந்து நிறைய கேம்ஸ் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேரண்ட்ஸ் வந்து டக்குன்னு வந்துட்டு யோசிக்கும் ஒவ்வொரு கேம்ஸ் இருக்குது. இப்போ அவங்க என்னென்னா ஃபுட்பாலாக இருக்கலாம், இப்போ வந்துட்டு டேபிள் டென்னிஸ், ஒவ்வொரு விளையாட்டு இருக்குது. இப்போ கபடி அப்படின்னும் போது கிராமப்புற விளையாட்டாக இருக்குது. இதில் வந்து எந்த அளவுக்கு பெற்றோர்கள் ஆர்வம் செலுத்துகிறாங்க, அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு காலத்தில் நீங்கள் சொல்கிறது மேம் கிராமப்புற விளையாட்டு தான் இருந்தது கபடி என்பது. ஆனால் இப்போது இந்த ப்ரோ கபடி லீக்னு வந்த பிறகு இந்த கிராமத்து விளையாட்டாகவே இல்லை. இது இன்றைக்கி எல்லா பகுதியிலையும் விளையாடுறாங்க. ஏன்னா அதுக்கான ஸ்கோப் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அங்கே போன வாழ்வாதாரம் நமக்கு நல்லா பெருசாக நம்ம என்ரிச் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கையை அப்படின்ற நிலைக்கு போயிடுச்சு. கிராமப்புறத்தில் மட்டும் விளையாடல, நகரங்களிலையும் விளையாடுறாங்க. ப்ரோ கபடி ப்ரோ கபடி லீக்னு ஒன்று வந்ததுனால இன்றைக்கி உலகம் முழுக்க ஈஸியாக அறியப்படுது இந்த கேம். இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு தான் எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க தொலைக்காட்சியில். அதுதான் பரவலாக பார்வையாளர்களை பார்க்குற அதிகமான கேம் அதுவாக இருந்துச்சு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது ஃபுட்பால் இருந்துச்சு, அது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 3வது இடத்துல கபடி தான் இருக்குது இந்தியாவில். அதிகப்படியான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு கேமாக கபடி உயர்ந்திருக்குது. இன்னைக்கு 3வது இடத்துல இருக்குது. தமிழர்களாக இங்கே உருவான ஒரு கேமு இன்னைக்கு உலகளாவிய அளவில் வந்துட்டு சிறந்து நிற்குது அப்படின்னா பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஏதாவது கோச்சிங் கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் அந்த மாதிரி அதாவது மாணவர்களுக்காக கொடுத்துட்ருக்கீங்களா? அது ஃப்ரீ கிளாஸஸ்ன்னு அப்படி எதுவும் இல்லை மேம். நம்ம ஸ்கூலில் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் முடிஞ்ச பிறகு ஃப்ரீ கேம்ப் பண்ணுறோம். ஃப்ரீ கேம்ப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறோம். அந்த ஸ்கூல்லேருந்து படித்து வேறு பள்ளிக்கு மாற்றலாகி போன பள்ளி மாணவர்களுக்கும் வெளியிலேருந்து விருப்பம் வர மாணவர்களுக்கும் நம்ம செய்கிறோம். ஓகே, ஸோ அதனால் உங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம டைம்லனா ஈவினிங் டைமில் பண்ணலாம். ஸ்கூல் ஹாலிடேஸில் இருக்கலாம், லீவ் நாளில் நம்ம அது எத்தனை மணி நேரம் பயிற்சி கொடுப்பீங்க நீங்கள்? பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கான எக்ஸசைஸ் அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் இருக்குது. ½ அன் ஹவர் to 1 ஹவருக்கு அவங்க வார்ம் அப் செஷன் கொடுப்போம், எக்ஸசைஸ் கொடுப்போம். அதன் பிறகு விளையாட்டு என்பது 1 ஹவர், மொத்தமாக ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். 2 மணி நேரம், அதாவது சாயந்தர நேரத்தில் 2 ஹவர்ஸ். ஓகே, இப்போ வந்து கற்றுக்கிற ஒரு வீரருக்கு வந்து இது முக்கியமான ஒரு கேள்வி. உடல் வலிமையா இல்லை மன வலிமை எது ரொம்ப முக்கியமானது? கண்டிப்பாக உடல் வலிமை மன வலிமை இரண்டுமே அவசியமான. உடல் வலிமை மட்டும் வச்சுக்கிட்டு விளையாட முடியாது, மன வலிமை வேணும். ஏன்னா ஒரு விளையாட்டில் நம்ம மன வலிமை இருந்தால் தான் பாயிண்ட்டு தேவைப்படும். அந்த டைம் உடல் வலிமை வச்சுட்டு நம்மளால் அந்த பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ண முடியாது. அப்போ மன வலிமை நம்ம திடமாக இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும், பாயிண்ட் எடுக்க முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அந்த மன வலிமை இருந்தால் தான் ஸ்கோர் பண்ணி ஜெயிக்க முடியும். அப்போ உடல் வலிமை மன வலிமை இரண்டுமே தேவை இந்த விளையாட்டுக்கு. ஓகே, இப்போது மாணவர்களுக்கு வந்து ஏதாவது இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸஸ் இப்போ புதுசாக ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரிப்ரேட்டரி என்னமா இருக்கணும்? இப்போ கபடி வந்து கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா பெற்றோர்களுக்கும் சரி மாணவ செல்வங்களுக்கும் சரி நீங்கள் என்ன சொல்வீங்க? கபடி அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். கபடின்னு நம்ம மாணவர்கள்கிட்ட முதல் சொல்லணும்னா ஒரு நமக்கு எந்த கெட்ட பழக்கமும் போகாமல் இருக்குன்னா ஏதாவது ஒரு கேமில் இருக்கணும். முதல் ஒரு கேமில் இருக்கும்பொழுது நமக்கு அந்த கேமுக்கான அந்த நோக்கத்திலே இருப்போம். நம்ம வேறு எண்ணங்கள் நமக்கு வந்து வராது, சிதறாது, எண்ணங்கள் சிதறாது. இப்போ கபடின்னு சொல்ல போனால் அந்த கிராமப்புற மாணவர்கள் ரொம்ப விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அந்த மாணவர்களை நாம் இந்த கேமில் இன்வால்வ் பண்ணும்போது அவனை இன்ட்ரெஸ்ட்டை தூண்டணும். இந்த விளையாட்டினால என்னென்ன பரிசுகள் கிடைக்கும், உன் வாழ்வாதாரம் எப்படி முன்னேறும், உனக்கு என்னென்ன நிலை மாறலாம் என்பதை எடுத்து கூறும்போது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதன் பிறகு இந்த விளையாட்டின யுக்திகளை சொல்லி கொடுத்து அவனை உருவாக்கலாம். பேரண்ட் சப்போர்ட் ரொம்ப வேணும். பேரண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இதை செய்ய முடியும். எந்த மாதிரி சப்போர்ட்டாக சொல்கிறீங்க? அதாவது பேரண்ட் சப்போர்ட்னா அவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து எந்த மானிட்டரி சப்போர்ட்டும் தேவையில்லை. அந்த பிள்ளையே விளையாட்டு மைதானம் அனுப்பிச்சா போதும், அதான் சப்போர்ட். ஓகே, வேற எதுவும் இல்லை. அவங்க எனக்கு இன்னைக்கு டயர்டாக இருக்கேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையை தினமும் விளையாட்டு பயிற்சி பெறதுக்கு அனுப்பிச்சாலே போதும், அந்த சப்போர்ட் தான் கேட்கணும். ஓகே, கபடியில் சூப்பர் டேக்கிள் அப்படின்னா என்ன, சூப்பர் ரைட் அப்படின்னா அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க. சூப்பர் டேக்கிள் என்பது மேம் அந்த ஆப்போனன்ட் டீமில் 3 விளையாட்டு வீரர்கள் 3க்கு குறைவாக இருந்தாங்கன்னா ஒரு ரைடர் போகும்போது அவங்க பிடிச்சாங்கன்னா அது சூப்பர் டேக்கிள்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்பொழுது 2 புள்ளிகள். ஒரு ரைடர் அவுட் ஆனால் எப்போவுமே நம்ம வழக்கமாக 1 புள்ளி தான் தருவோம், 1 பாயிண்ட்ஸ் தான் கொடுப்போம். ஆனால் சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் ஆப்போனன்ட் டீமுக்கு 2 பாயிண்ட் கொடுப்பாங்க, அந்த பிடிக்கிற டீமுக்கு. அந்த விளையாட்டு வீரர்கள் 3க்கு குறைவாக விளையாட்டு வீரர்கள் ஆப்போனன்ட்ல இருக்கும்போது ஒரு ரைடர் போய் அவுட் ஆனா 3 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. 3க்கு குறைவாக இருக்கும்போது
ஒரு ரைடர் போய் அவுட் ஆகினாங்கன்னா சூப்பர் டேக்கிள் என்ற முறையில் 2 புள்ளிகள் அப்போ அது போனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி அதிகமாக கிடைக்கும். 2 புள்ளிகள் வழங்கப்படும். ஸோ சூப்பர் ரைட் அப்படின்னா சூப்பர் ரைடு என்பது ஒரு ரைடர் போயிட்டு 3 அல்லது 3 புள்ளிகளுக்கு மேலே பெறும்போது அது சூப்பர் ரைடுன்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக இப்போ தான் அது ப்ரோ கபடியில் தான் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ரேம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஓகே, இப்போ இந்த கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல சார், க்ரீன் கார்டு, ரெட் கார்டு, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கள் அதை பற்றி? க்ரீன் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்னிங். ஒரு பிளேயர் அந்த ஃபீல்டுக்குள்ளே ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தா ஃபஸ்ட்டு வார்னிங். ஓகே, கிரீன் கார்டு அப்படிங்கிறது ஒரு வார்னிங் கார்டு. நெக்ஸ்ட் yellow கார்டு. ஓகே, yellow கார்டு செகண்ட். அந்த கார்டு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் சஸ்பென்ஷன். 2 மினிட்ஸ் அந்த கேம்ல அவங்க இருக்க முடியாது. அந்த கேம்ல வெளியில உட்காரப்பாங்க. 2 மினிட்ஸ் டியூரேஷன்ல அவர் மட்டும் அந்த 7 பிளேயர்ல ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஓகே, மீதி 6 பேர் தான் விளையாடுவாங்க. That's only for 2 minutes. 2 minutes சஸ்பென்ஷன் yellow கார்டு. அடுத்து ரெட். அந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு முறை ரெட் கார்டு வாங்கினார்னா அந்த பர்టిక్యులர் கேம்ல அவர் விளையாட முடியாது. அன்னைக்கு நடக்கிற அந்த 40 மினிட்ஸ் கேம்ல அவர் இருக்க முடியாது. அந்த பர்టిక్యులரா அந்த ஒரு கேம்ல 40 மினிட்ஸ் கேம்ல அவர் விளையாட முடியாது. ஓகே, ஒரு முறை ரெட் கார்டு வாங்கினார். அந்த ரெட் கார்டை 2 முறை வாங்கினார்னா இன்னொரு கேம்லயே வாங்கினார்னா அந்த டோர்னமெண்ட்லயே அவர் பங்கு பெற முடியாது. ஒட்டுமொத்த டோர்னமெண்ட்லயே பங்கு பெற முடியாது. அந்த மைதானத்தினுடைய இடத்துலயே இருக்க முடியாது. ஓகே, பொதுவாக இந்த ரெட் கார்டு அப்படிங்கிறது எந்த விஷயத்துக்காக கொடுப்பாங்க சார்? ஒரு ஹார்ம்ஃபுல்லாக விளையாடுறது தான். ஒரு பிளேயரை போய் டெலிபரேட்டாக இன்னொருத்தவங்களை வந்து தாக்குறது. ஓகே, அது அவருக்கு உடலுக்கு ஏதாவது இழப்பு ஏற்படுற மாதிரி செய்யும். ஓகே, ஸோ ஆக 2 தடவை ஒரு நபருக்கு ரெட் கார்டு அப்படிங்கிறது ரெட் கார்டு வழங்கப்பட்டால் அந்த டோர்னமெண்ட்டுக்கே அவர் வந்து விளையாட முடியாமல் தகுதி இழந்துருவார். ஓகே சார். இப்போ ரைடர் அப்படின்னும் போது அந்த ரைடரை நீங்கள் உருவாக்க எத்தனை காலங்கள் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ரைடரை உருவாக்குறதுக்கு காலங்கள்லாம் எதுவும் இல்லை மேம். அவனுடைய இன்ட்ரெஸ்ட் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அவனுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டு தான். ஓகே, ரைடரு அந்த டிஃபெண்டர் நம்ம உருவாக்கப்படுறதில்ல. அவன் நம்ம விளையாட்டுலேயே தெரிஞ்சிடும் அவன் எதுக்கு தகுதியானவன் சொல்லி. ஓகே, தகுதியான டூ ஆர் டை அப்படின்றதெல்லாம் இருக்கா? டூ ஆர் டை ரைடர் இருக்கு. அது என்ன சார், அதை பற்றி விளக்கம்? டூ ஆர் டை ரைடர் என்பது எப்படின்னா பேரே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. டூ ஆர் டை ஆக்சுவலாக அது டூ ஆர் டைன்ற ரைடருக்கு முன்னாடி தேர்ட் ரைட் சிஸ்டம்னு சொல்லிச்சு. ஓகே, 2 எம்டி ரைடு சொன்னேன். 2 எம்டி ரைடு போயிட்டு, அதாவது 2 ரைடர் ஆப்போனன்ட் டீமுக்கு போயிட்டு பாயிண்ட் எடுக்காமல் திரும்ப வந்துட்டாங்கன்னா 3வது ரைடர் போகும்போது கண்டிப்பாக புள்ளி எடுக்கணும், பாயிண்ட் எடுக்கணும். எடுக்கலாம், அதுதான் டூ ஆர் டை. எடுக்கலைன்னா அந்த ரைடர் அவுட்டு. அதனால தான் டூ ஆர் டை. ஓகே, தேர்ட் ரைட் சிஸ்டம் வந்துச்சு, அதை டூ ஆர் டைன்னு மாற்றிருக்காங்க. தேர்ட் ரைடில் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும். 2 எம்டி ரைடர் போயிட்டு பாயிண்ட் எடுக்காமல் வந்தாங்கன்னா தேர்ட் ரைட் போனால் பாயிண்ட் எடுக்கணும். அதுதான் டூ ஆர் டை. அந்த ரைடரை பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்கோர் பண்ணால் அவங்க வரணும். இல்லையே பாயிண்ட் எடுக்கலாம், அவங்க அவுட்டு. ஓகே, அந்த அவங்களுக்கு ஆப்போனண்ட் அன்றைக்கி அந்த பாயிண்ட் போயிடும். அதனால தான் அது டூ ஆர் டைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போது ஃபைனலாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து கபடியை பற்றியும் நிறையா தகவல் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் நிறையா சொன்னீங்க. ஸோ ஃபைனலாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நேயர்களுக்கு சொல்லிடுங்க. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதன் மூலம் என்ன தெரிவிக்கிறதுனா, விளையாட்டு கபடி மட்டும் இல்லை, எந்த விளையாட்டாக இருந்தாலும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் விளையாட்டு மைதானமே போகிறதுக்கு விரும்புறதில்லை அவங்க. ஏன்னா அவங்க விருப்பமெல்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு முடங்கி தன்னுடைய உடல் திறனை வீணாக்கிட்டு இருக்காங்க, உடல் சக்தியும் வீணாக்கிட்டு இருக்காங்க, நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்காங்க. அதில் பொழுதுபோக்கிறத தவிர்த்து இன்றைக்கி விளையாட்டில் பங்கு பெற வைங்க. அதுலேயும் குறிப்பாக கபடி ஒரு சிறந்த தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டில் மாணவர்களை பங்கு பெற வைங்க, உங்கள் குழந்தைகளை பங்கு பெற வைங்க. உங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எப்போவுமே மாணவர்களுக்கு இருக்கணும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த வரிகளாக சொன்னீங்க. அதாவது கபடி பயிற்சியாளர் பாலகிருஷ்ணன் சார் வந்து ரொம்பவே பல தகவல்கள் இங்கே கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார், எந்த ஒரு தெய்ய பழக்கத்துலேயும் வந்துட்டு ஈடுபடாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு குழந்தைய வந்துட்டு செலுத்துறது அப்படிங்கிறது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லாவே பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆக இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மீண்டும் இதே போல் ஒரு சிறந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வினிதா. நன்றி, வணக்கம்.